கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக நிறைய திட்டங்களை வந்து அறிமுகப்படுத்தியிருக்கோம். ஸோ அந்த திட்டங்களில் முக்கியமான திட்டம் ஒன்று பார்த்தீங்கன்னா ஊர்காவல் கண்காணிப்பு திட்டம் சொல்லிட்டு கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு கிராமத்திற்கும் ஒரு காவலர் 2 சிசிடிவி கேமரான்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருப்போம். எல்லா இடத்துலையும் நிறைய வந்து ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்பி ஃபோட்டோ போட்டிருப்பாங்க, ஃபோன் நம்பர் போட்டிருப்பாங்க. நிறைய பேருக்கு கேள்வி எழலாம், எதுக்கு இவர் ஃபோட்டோ வந்து எல்லாத்தையும் போட்டிருக்காங்க, எதுக்கு நம்பர் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு வந்து உங்களுக்கு டவுட் வந்திருக்கலாம், கேள்வி எழுந்திருக்கலாம். ஏன் அது நல்லது தான். ஃபஸ்ட்டு விஷயம், எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு அதிகாரியாக இருந்தாலும் சரி, ஒரு சக்ஸஸ்ஃபுல் அதிகாரியாக இருக்குன்னா ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து அசசிபிலிட்டி இருக்கணும். அசசிபிலிட்டினா ஈஸியாக வந்து காண்டாக்ட் பண்ணணும். இப்போ எல்லா கிராமத்துலேயும் எங்களோட நம்பர் இருக்கிறதுனால எல்லா பொதுமக்களும் ஈஸியாக சொல்லுவாங்க, என்கிட்ட என்னோட எஸ்பி நம்பர் இருக்குது, ஏதாச்சும் பிரச்சனை பண்ணினா அவருக்கு கால் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த அதிகாரத்தை வந்து பொதுமக்கள்கிட்ட கொடுக்கணும்னு சொல்லிட்டு தான் எல்லா இடத்துலையும் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ளெக்ஸ் வச்சது அந்த ஃபோன் நம்பர் அறிமுகப்படுத்துறதுக்கும் அதுதான் முக்கிய காரணம். செகண்ட் வந்து இந்த திட்டத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 790 சப்பீட் சிஸ்டம் வந்து கொண்டுட்டு வந்திருக்கும். அப்போ 790 போலீஸ் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் உள்ள எல்லா கிராமங்களையும் மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மானிட்டர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் 2 சிசிடிவி கேமரா வந்து நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம். இதுவரைக்கும் அந்த திட்டத்தின் கீழ் நாங்கள் போட்டிருக்க சிசிடிவி கேமராஸோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 1453 கேமராஸ் வந்து இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் வந்து போட்டிருக்கோம். அப்போது சிசிடிவி கேமரா இல்லாத கிராமங்கள் இல்லை அப்படின்ற ஒரு நிலையை நோக்கி நாங்கள் போயிட்டு இருக்கோம். ஈவன் தோ கரண்ட் இல்லைனாலும் சோலார் சிஸ்டம் மூலமாக சிசிடிவி கேமராஸ் வந்து போட்டு அந்த கிராமங்களை வந்து நாங்கள் மானிட்டர் பண்ணிட்டு இருக்கோம். சேம் வந்து ஒவ்வொரு காவலரும் வாரந்தோறும் 3 நாட்கள் வந்து அந்த கிராமத்துக்கு போயிட்டு அந்த பொதுமக்கள்கிட்ட பேசி அந்த பொதுமக்கள்கிட்ட வந்து அவங்க குறைகளை தெரிஞ்சு முடிஞ்ச அளவுக்கு அந்த குறைகளை களைவதற்கு தேவையான நடவடிக்கைகளையும் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வரோம். ஏன் வந்து வாரத்துக்கு 3 வாட்டி போகணும், ஏன் போலீஸ்க்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு ஒரு இது இருக்குது. நார்மலாக வந்து எல்லா கிராமங்களிலும் பார்த்தீங்கன்னா என்னோட ஊர்லேயும் பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து ஏதாச்சும் ஒரு டைமில் தான் வருவாங்க. அந்த ஒரு டைம் எப்போன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் திருவிழாவுக்கு வருவாங்க. அதுக்கடுத்து நான் போலீஸை பார்த்ததே கிடையாது. ஸோ அதேமாரி தான் வந்து போலீஸ்னாவே ஏதாச்சும் ஒரு பிரச்சனையான ஒரு காலகட்டம், ஒரு இக்கட்டான நிலையில் மட்டும்தான் வருவாங்க, மற்ற டைமில் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களிடையே ஒரு பொதுவான கருத்து இருக்குது. அந்த கருத்தை மாற்றி பொதுமக்களோட நம்பிக்கையை பெறணும், அவங்க ட்ரஸ்ட்டை கெயின் பண்ணணும்னு சொல்லிட்டு அதுக்காக தான் வாரத்தில் 3 டைம் போகிறோம். பொதுமக்கள் கூட திரும்ப திரும்ப பொதுமக்களை சந்திச்சுட்டே இருக்கும். இந்த ட்ரஸ்ட் டிபிசிட் குறைந்து பொதுமக்களுக்கும் காவல்துறைக்கும் ஒரு நல்ல ஒரு இணக்கமான சூழல் உருவாகணும்னு சொல்லிட்டு தான் இந்த ஊர்காவல் கண்காணிப்பு திட்டத்தை வந்து அறிமுகப்படுத்தி அதுவும் நல்ல வெற்றிகரமாக அந்த திட்டம் வந்து செயல்படுத்தி கொண்டு இருக்கும்.